சரிகமபா சீனியர் சீசன் 5ல இனியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா தேர்வாகாத விஷயம் ரசிகர் மத்தியில அதிர்ச்சிய ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப ரீசென்ட்டா நடந்த ரவுண்ட்ல இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய எஸ்பி சரண் குடுத்துருக்க கமெண்ட்ஸ வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் பார்த்தே ஆகணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசன் 5ல பல போட்டியாளர் பாடி வந்துட்டு இருந்தாலும், இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாரமும் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். எல்லா வாரமும் இனியா வந்து கோல்டன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில வாரங்கள் இவங்க சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஜட்ஜஸ் வந்து இனியாவ பாராட்ட தவற விட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட இனியா ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டா போவாங்களா? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் இனியா ஒரு வாரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க தான் ஒரு பெரிய ஏமாற்றம் இனியாவுக்கும், இனியா ஃபேன்ஸுக்கும் கிடைச்சிருக்குது. இந்த சரிகமபா சீசன் 5க்கான இந்த டிக்கெட் டு ஃபினாலே பயணத்துல இதுவரைக்கும் இந்த சீசன் 5ல தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த இனியாவுக்கு ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படல. இனியா வந்து ஒரு செலிபிரிட்டியோட பொண்ணு. கண்டிப்பா அவங்க ஒரு ஸ்பெஷல் இடம் குடுக்குறாங்க, முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இனியாவ காப்பாத்துறதுக்காக வேற யாரையோ வந்து எலிமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல நெகட்டிவான விமர்சனம் வந்திருக்கு. ஆனா அது எதையுமே வந்து இனியா காதுல வாங்காம, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒருவரும் பெஸ்ட்டா பிராக்டிஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இனியா இப்ப ஃபினாலேவுக்கு போகல அப்படிங்கிறத தாண்டி கடைசி வாரம் இதுதான். அதாவது இப்ப நடந்தது தான் கடைசி வாரம். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய வாரங்கள் எல்லாமே சும்மா சாதாரணமா ஒரு என்டர்டெயின்மென்ட்டா தான் இருக்க போகுது. ஃபைனல்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, அதுல ஒரு நபர வந்து வின்னராவும், ஒரு நபர ரன்னராவும், இன்னொரு நபர செகண்ட் ரன்னராவும் சூஸ் பண்ண போறாங்க. இப்படி இருக்கும்போது, இனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சரிகமபா சீசன் 5ல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏவி ஒண்ண இனியாவாக ப்ளே பண்ணி காமிச்சாங்க. மத்த போட்டியாளர்கள் எல்லாமே இந்த அளவுக்கு பெருசா ஏவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனா இனியாவுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு ஏவி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இனியாவ பாடி முடிச்சதுக்கு அப்புறமா எஸ்பி சரண் எழுந்து நின்னு கை தட்டியிருக்காரு. "இனியா நீ வேற லெவல் பண்ணியிருக்க. பயங்கரமா பாடியிருக்க" அப்படி மாரி சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் ஸ்வேதா மோகன் அவங்க பேசும்போது, இனியாவோட அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன்ல இனியா வந்து எல்லா வாரமும் சூப்பரா பாடியிருக்காங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ணும்போது, இத விட பெரிய மேடை இனியாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் அவங்க கமெண்ட்ஸ பதிவு பண்ணாங்க. அதனால இனியாவுக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்காத ஒரு பக்கம் ஏமாற்றமா இருந்தாலும், ஜட்ஜஸ் இனியாவ வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒரு ஏமாற்றத்துல விரக்தியில அவங்க மனசு உடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்திலயும் ஜட்ஜஸ் ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒருவேளை இனியா வந்து டிக்கெட் டு ஃபினாலே சூஸ் ஆகல, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோமேன்னு அவங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்கன்னா, அவங்க பயங்கரமா பிரேக் டவுன் ஆவறதுக்கோ, அழுவுறதுக்கோ வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த மாரி விஷயங்கள் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. இனியாவ வந்து ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமா, எந்த அளவுக்கு கேஷுவலா அறிவிக்க முடியுமோ, அது மாதிரி தான் இனியாவ பத்தி ஜட்ஜஸ் வந்து கமெண்ட்ஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இனியாவோட அம்மா தேவயானி அவங்க ஸ்டேஜ்ல பேசும்போது, இனியாவுக்கு வந்து பல கனவுகள் இருக்குதாம். அவங்க வந்து ஒரு லிரிசிஸ்ட் ஆகணும். அவங்க வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பல பிளான் வச்சிருக்காங்க. ஆனா அது எதையுமே அவங்க கேர் பண்ணாம பாட வந்து இது மூலியமா பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இனியாவோட நோக்கமாவும் இருந்திருக்கு. இனியா இந்த அளவுக்கு டிராவல் பண்ணி வந்ததே நான் பெருமையா பார்க்குறேங்கிற மாதிரி தான் தேவயானி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா இனியா வந்து ஃபினாலேவுக்கு தேர்வாகாது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும், அவங்க இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தத நம்ம பாராட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது.